மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கில் புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜெயக்குமார் தற்கொலை செய்திருக்கவே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது புதிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். லதா, இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரினுடைய மர்ம மரணம் தொடர்பாக தொடர்ந்து 15 நாளை கடந்து போலீசாரினுடைய விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. முக்கியமாக அவரினுடைய மரணத்தில் அது கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தற்கொலை கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாக அந்த மாவட்ட காவல்துறை தரப்பில் தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. முக்கியமாக ஏற்கனவே அவர் இறந்ததை தொடர்ந்து அந்த பிரேத பரிசோதனையினுடைய அடிப்படையில் அந்த விசாரணை என்பது நடைபெற்று வந்த நிலையில் தடவியல் விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் அதற்கு அடுத்து விசாரணை என்பது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடிதம், முக்கியமாக ஜெயக்குமார் எழுதியது போன்ற அந்த மரண வாக்குமூலம் போன்ற அந்த கடிதமானதும் கூட கிடைத்திருந்தது. அந்த கடிதம் அவர் எழுதியதுதான் என்ற நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கில் புதிய தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஜெயக்குமார் கழுத்தை வேறு யாரும் நெரித்ததற்கான தடயங்கள் இல்லை என்றும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனை அறிக்கையும் தற்கொலைக்கான சந்தேகத்தை அதிகரித்திருப்பதாக தற்போது போலீஸ் தரப்பில் தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஜெயக்குமார் தற்கொலை செய்திருக்கவே அதிக வாய்ப்பு என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.